இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு, யூ ஆர் enriched in everything. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். சம்பூர்ணம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் enriched என்று பார்க்கிறோம். ஒன்றிலும் இல்லாதபடி நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய தேவைகள், நம்முடைய ஞானம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வெற்றி எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணம் என்று சொல்லும்போது நிறைவை பெற்றுக்கொள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் இங்கே 1 கொரிந்தியர் 1 5 சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும், இங்கே பார்க்கும்போது எல்லா உபதேசத்திலும் ஆண்டவர் சொல்லும்படியான எல்லா உபதேசங்களிலும் நாம் சம்பூர்ணம் அடையும் போதுதான், நாம் தேர்வடையும் போதுதான், நாம் அறிவு பெறும்போது தான், நாம் புரிந்து கொள்ளுதலை பெறும்போது தான், மற்ற எல்லாவற்றிலும் அதற்கு பிற்பாடுதான் உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவர்களாய் ஆகும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவனை அறிவதே அறிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வசனம் சொல்லி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. சகல சம்பூர்ணமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரை பற்றிக்கொள்வோம், சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.